أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا كل شيء خلقنا في جنات ونهر. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் கல்வி கற்பது குறித்து கூறிய கருத்து பற்றி குர்ஆன் மற்றும் ஹதீஸ் ஆதாரங்களுடன் இந்த வீடியோவில் விளக்கமாக நாம் பார்ப்போம். இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் கல்வி கற்பது குறித்து மிகவும் தெளிவான, உயர்ந்த மற்றும் முன்னோடியான நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள். இஸ்லாம் பெண்களின் கல்வியை தடை செய்யவில்லை, மாறாக அது கடமையாகவே வலியுறுத்துகிறது. 1. குர்ஆன் அடிப்படை. குர்ஆனில் நேரடியாக பெண்கள் மட்டும் கல்வி கற்க வேண்டும் என்று தனியாக வசனம் இல்லாவிட்டாலும் அறிவு தேடுதல் அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவான கட்டளை ஆக உள்ளது. 1. முதல் வஹி வெளிப்பாடு. படிக்கவும். இக்ரா. குர்ஆன் விளக்கம். சூரா அல்-அலக். அத்தியாயம் 96 வசனம் 1. குர்ஆனில் கூறப்பட்ட இந்த கட்டளை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாகும். 2. அறிவுடையோர் உயர்வு. அறிவுடையவர்களையும் அறியாதவர்களையும் சமமாக்க முடியுமா? குர்ஆன் விளக்கம். சூரா அஸ்-சுமர். அத்தியாயம் 39 வசனம் 9. இந்த குர்ஆன் வசனத்தில் பெண்கள் விலக்கப்படவில்லை. அறிவு பெற்றவர்கள் உயர்ந்தவர்கள் என்று கூறுகிறது. 3. அறிவு அதிகரிக்க. என் இறைவா, எனக்கு அறிவை அதிகரிக்கவும். குர்ஆன் விளக்கம். சூரா தாஹா. அத்தியாயம் 20 வசனம் 114. இந்த குர்ஆன் வசனத்தில் கூறப்படும் விளக்கம் அனைத்து முஸ்லிம்களுக்கும் பொதுவானது, பெண்களும் இதில் அடங்குவார்கள். 2. ஹதீஸ் ஆதாரங்கள். 1. கல்வி கற்பது கடமை. அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமையாகும். ஹதீஸ் ஆதாரம். சுனன் இப்னு மாஜா ஹதீஸ் 224. இதில் முஸ்லிம் என்ற சொல் ஆண்களையும் பெண்களையும் குறிக்கிறது. 2. பெண்களுக்கு தனி வகுப்பு. ஒரு முக்கிய சம்பவம். பெண்கள் நபியிடம் வந்து கூறினார்கள், ஆண்கள் உங்களை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள், எங்களுக்காக ஒரு நாள் ஒதுக்குங்கள். அதற்கு இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு தனி நாள் ஒதுக்கி அவர்களுக்கு அறிவு கற்றுக் கொடுத்தார்கள். ஹதீஸ் ஆதாரம். சஹீஹ் புகாரி. ஹதீஸ் 101. இந்த ஹதீஸ் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு நேரடி ஆதாரமாக அமைந்துள்ளது. 3. சிறந்த கல்வி கொடுக்கும் மனிதர். ஒரு மனிதன் தன் அடிமை பெண்ணை கல்வி கற்று நல்ல முறையில் வளர்த்து பின்னர் திருமணம் செய்தால் அவனுக்கு இரட்டை நன்மை கிடைக்கும். ஹதீஸ் ஆதாரம். சஹீஹ் புகாரி. ஹதீஸ் 97. இந்த ஹதீஸில் பெண்களுக்கு கல்வி கற்பது மிகப்பெரிய நன்மை என்று இங்கே தெளிவாக வருகிறது. 3. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் பெண்கள் கல்வியில் முன்னோடிகளாக இருந்தார்கள். இதற்கு சிறந்த உதாரணம் அன்னை ஆயிஷா ரலி அவர்கள். மிகப்பெரிய ஹதீஸ் அறிஞர். 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்தவர். பல சஹாபாக்கள் அவரிடம் இருந்து கற்றுக்கொண்டார்கள். அன்னை ஹப்சா ரலி அவர்கள் குர்ஆன் பாதுகாப்பில் முக்கிய பங்கு ஆற்றினார்கள். இதனால் பெண்கள் கல்வியில் முன்னிலையில் இருந்தனர் என்பது தெளிவாகிறது. 4. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அணுகுமுறை. பெண்களுக்கு அறிவு கற்பதை ஊக்குவித்தார்கள். பெண்களுக்கு தனி கல்வி வாய்ப்பு ஏற்படுத்தினார்கள். பெண்களை சமூக அறிவில் முன்னேற்றம் அடையச் செய்தார்கள். பெண்கள் உபதேசம் மற்றும் ஃபத்வா அளித்த நிலைக்கு உயர்ந்தார்கள். இறுதியாக சொன்னால், இஸ்லாமில் பெண்கள் கல்வி கற்பது அனுமதி மட்டும் அல்ல, அது ஒரு மத கடமை. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நடைமுறையில் செயல்படுத்தியவர்கள். ஆகவே பெண்கள் கல்வி கற்கக்கூடாது என்பது இஸ்லாமிய போதனை அல்ல, அது தவறான புரிதல். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் இதுவரையில்
இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஆட்சி காலத்தில் பெண்கள் கல்வியறிவு பெறுவது குறித்து எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி குர்ஆன் மற்றும் ஹதீஸ் ஆதாரங்களுடன் நாம் இந்த வீடியோவில் இதுவரையில் பார்த்தோம். இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்வோம். இன்ஷா அல்லாஹ். இந்த டிவி சேனலில் உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விளம்பரத்தை கொடுத்து உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த டிவி சேனல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யவும், லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. मेहरबानी तिलावत करें। أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.